நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் 2 நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக 11 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக பாரிஸில் வாழும் தமிழரான பால் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பால், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நடந்தது? இதுவரை எத்தனை பேர் இந்த சம்பவத்தால் இறந்திருக்கிறாங்க? அவங்களுடைய விவரங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கா? வணக்கம். இந்த சம்பவம் இன்று காலை 11:30 மணி அளவில் பிரான்ஸ் நேரத்தில் நடந்தது. பாரிஸ் நகரத்தின் மத்திய பகுதிக்கிட்டே இதில் 11 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இறந்திருக்கிறார்கள். 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 7-8 பேர் சிறுகாயங்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விவரங்கள் இட்டவரைக்கும் வெளியால் தெரிவிக்கவில்லை. அந்த இடத்தை போலீஸ் சுற்றி வளைத்திருக்கின்றது. பால், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு யாராவது பொறுப்பேற்றிருக்கிறாங்களா? இட்டவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது இந்த ஹியூமரிஸ்ட் நியூஸ் பேப்பர், ஒரு பத்திரிகை காரியாலயத்தில். அந்த பத்திரிகை காரியாலயம் இன்றைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இட்ட வரைக்கும் யாரும் இதை பற்றி உரிமை கோரவும் இல்லை. பிரான்ஸ் போலீஸும் அதை பற்றி ஒரு இதுவும் சொல்லவும் இல்லை. பால், தற்பொழுது அந்த பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த நாட்டு அரசினுடைய தரப்பில் இது தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய பிரான்ஸ் பிரசிடென்டும் உள்நாட்டு அமைச்சரும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அத்துடன் பாரிஸ் மேயரும் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடத்தில் வைத்து இந்த இப்படி நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றும், இதை பிரான்ஸ் வன்மையாக கண்டிக்கின்றது. இதில் ஈடுபட்டவர்களை சட்டத்திற்கு முன்னால் நாங்கள் நிறுத்துவோம் என்று அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். பால், குறிப்பாக இந்த பத்திரிகை அலுவலகத்தை தாக்குவதற்கான முக்கிய காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த பத்திரிகை ஒரு தனித்துவமான பத்திரிகை. அதாவது இவர்கள் எல்லாரையும் கிண்டல் அடித்து எழுதுவார்கள். அப்படி இன்றைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட இவர்கள் இஸ்லாம் மதம், அதாவது முகமதை பற்றி ஒரு கார்ட்டூன் ஒன்று வரைந்திருந்தவர்கள். அந்த கார்ட்டூனுக்கு இங்கே இஸ்லாம் மதம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. ஆனால் அதால் சில நேரம் வந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த 2 பேர் துப்பாக்கியுடன் போனவர்கள் அங்கே அந்த கார்ட்டூனை பற்றி கதைத்து கொண்டுதான் அந்த கார்ட்டூன் எழுதினதுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்று போயிருக்கிறார்கள். பால், தற்பொழுது இந்த சம்பவம் நடந்த பிறகு தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழல் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த துப்பாக்கிச் சூழல் பணியாளர்கள் 12 பேர் பலியாகிவிட்டாங்க. அவர்களை தவிர அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க? மற்ற அலுவலகம் பூட்டப்பட்டு அது போலீஸ் கஸ்டடியின் கீழ் இருக்கின்றது அலுவலகம். அவர்களை சந்திக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்தை அப்படி அவர்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஒருத்தரும் உள்ளுக்கு போகவும் இராது, வெளியாடம் இராது. அதாவது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கிருந்து கிடைக்கவில்லை. 2வது, இன்று பிரான்சில் முக்கியமான, அதாவது இங்கே இந்த சோல்ட் தொடங்குகின்றது. அதாவது ஆஃபீஸ் சாமான்கள் விற்கிற நாள் தொடங்குகின்றது. அதால் மக்கள், அதாவது பாரிஸ் நகரம் எல்லாம் இப்போ மிகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா பாரிஸ் நகரம் முழுக்க மிக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு. நிச்சயமாக பால், தற்பொழுது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தப்ப இன்னும் கூட பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். இல்ல ரயில்வே ஸ்டேஷன், மக்கள் கூடும் இடங்கள் எல்லாம், கடைகள், பெரிய அங்காடிகள் எல்லாம் கூடுதலான பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். பால், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததை தொடர்ந்து போலீசாரினுடைய விசாரணை எந்த அளவிற்கு இருக்கிறது? விசாரணை எதுவும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இது நடந்து 2 மணித்தியாலம் தான் பிரான்சில். அப்போ அவர்கள் அந்த இடத்தை முற்றுமுழுதாக மூடி இருக்கிறபடியால் அதிலிருந்து வெளியால் ஒரு இதுவும் வெளிவருவதில்லை. அத்துடன் நாங்கள் இங்கே இருக்கின்ற முக்கியமான டெலிவிஷன், ரேடியோக்களும் ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியால் விடுகிறார்கள் இல்லை. ஏனென்றால் இல்லாமல் கவர்மெண்ட் ஒன்று கொடுக்கவில்லை அவர்கள். பால், இந்த அலுவலகத்தில் இந்தியர்கள் யாராவது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனரா? எனக்கு தெரிந்த அளவில் இல்லை, இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த பத்திரிகை அலுவலகம் தனியாக பிரெஞ்சு மொழியில் தான் எழுதுகிறார்கள்.
எனக்கு தெரிந்த அளவு இது இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கின்றேன். பால், இந்த 12 பேர் இறந்திருக்கக்கூடிய இந்த 12 பேரில் அவர்களுடைய விபரம், அவர்கள் யார் யார் என்ற விபரம் வந்து வெளியிடப்பட்டு விட்டதா? இட்டவரைக்கும் இல்லை. இட்டவரைக்கும் அது வெளிவிடப்படவில்லை. அது இட்டவரைக்கும் வெளிவிடப்படவில்லை. நிச்சயமாக பால், அதாவது பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து பிரான்சிலிருந்து விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பால்.